தீர்க்க தரிசன வரமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் இப்படி எழுதுறாரு, தீர்க்க தரிசன வரத்தை நீங்க அதிகமா நாடணும். தீர்க்க தரிசன வரமானது 3வது வசனம் சொல்லுது, சபையுடைய பக்தி விருத்திக்காக, கட்டுவிக்கப்படுவதற்காக தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுவதாக இருக்கு. புதிய உடன்படிக்கையில நாமே தேவனுடைய சபையாக, எக்லீசியாவா, ஆலயமா இருக்கிறோம். அது என்ன சரியா புரிஞ்சுக்கணும்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 108ஆம் அதிகாரத்துல தாவீது ஒரு பாடல்களை பாடுகிறார். சுக்கோத் என்னுடையது, எப்ராயிம் என்னுடையது, மனாசே என்னுடையது, கிலெயாத் என்னுடையதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல்களை தீர்க்க தரிசனம் பாடுறார். அவர் பாடக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அவருடைய யுத்தத்துல தோல்வி அடைந்தவராக இருக்கிறாரு. அந்த தோல்வி எதனால ஏற்படுத்தப்பட்டுச்சு, இல்லை எதனால அந்த தோல்வி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரத்துல பின்பாக அவர் பாடுகிறார். தேவன் எங்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன், எங்க கூட வரலன்னு நினைக்கிறேன், நான் அப்படி யோசிக்கிறேன், அதனாலதான் நாங்கள் தோத்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாடுறாரு. அவருடைய மனமே, அவருடைய மனசாட்சி, அவருடைய இருதயமே சொல்லுது தேவன் கூட இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா அவர் உணரக்கூடிய அவருடைய எமோஷனுக்கு அப்பாற்பட்டு, அவருடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு, சூழ்நிலையாய் அவர் பார்க்கிற தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். எல்லாம் என்னுடையது, இதை எல்லாவற்றையும் நான் பங்கிட்டுக் கொள்வேன், தேவன் எனக்கு முன்குறித்தவர்களை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாரு. கடைசியா 13வது வசனத்தை இப்படி பாடி அந்த சங்கீதத்தை முடிக்கிறார், பாடலை முடிக்கிறாரு. என் தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன், என் தேவனாலே எனக்கு விரோதமாக எழும்பி வந்து என்னை தோல்வியுறச் செய்த அதே கிலெயாத்தை, அதே சுக்கோத்தை, அதே மனாசேவை, அதே எப்ராயிம், அதே மோவாபை நான் வெற்றி கொள்வேன், ஜெயம் கொள்வேன்னு சொல்லி பாடி முடிக்கிறாரு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையா, எக்லீசியாவா, சபையா, ஆலயமா இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில தோல்விகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வியாதி நடுவே நடந்து கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறார். சுகம் உங்களுடையது, ஐஸ்வர்யம் உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, தேவனுடைய பலன், பராக்கிரமம் உங்களுடையது. தேவனாலே அவற்றை நீங்கள் மேற்கொள்வீர்கள். தேவனாலே எல்லா விரோதமாய் வருகிற எதிராளிகளை, சத்ருவை மிதித்து போடுவீங்க.